அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நேத்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டுல இருந்தாரு. ஸோ சோழ டைனாஸ்டியோட லெகசிய செலிப்ரேட் பண்றதுக்காக அவரு தமிழ்நாட்டுல இருந்தார். என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு முப்பெரும் விழாவ வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எதற்காக அந்த முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பிறந்த நாள். ஓகேங்களா? அவரோட 1000த் பர்த் ஆனிவர்சரி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற அந்த அந்த கோயில், அந்த வளாகம் கட்ட ஆரம்பிச்சு 1000வது வருஷம் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ராஜேந்திர சோழன் அவர்கள் அ தென்கிழக்கு ஆசியாவுக்கு படையெடுத்து சென்ற 1000வது ஆண்டும் இதுதான். சரிங்களா? ஸோ இந்த 3 விஷயங்களையும் நம்ப கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முப்பெரும் விழாவ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதனுடைய சிறப்பம்சமா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து கலந்துக்கிட்டாங்க. நெறைய விஷயங்கள வந்து பேசியிருப்பாரு. மாடர்ன் இந்தியாவோட டெவலப்மென்ட்க்கு சோழ டைனாஸ்டி வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளா வந்து இருக்காங்க. அவங்க எப்படி அ எக்கனாமிக் வைஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ், மிலிட்டரி வைஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ, அந்த மாதிரியான ஒரு டெவலப்மென்ட் தான் இந்தியாவும் எடுத்துட்டு வர நினைக்கிறோம். ஆஸ்பிரேஷன்ஸ் அதுதான் நமக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, சோழ டைனாஸ்டியோட ஒரு குரோத் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ரோட் மேப்பா இருக்கும். டெவலப்டு நேஷனா ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வேற என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ராஜேந்திர சோழன் அவர்கள சிறப்பிக்கக்கூடிய வகையில ஒரு அ ஒரு ந ஒரு காயின வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஒரு காயின வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் இருவருக்குமே மத்திய அரசாங்கம் சார்புல இந்தியாவுல ஒரு மிக அ தமிழ்நாட்டுல ஒரு 2 பெரிய சிலைகள் அ உருவாக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? அதுதான் நம்ம முதல் செய்தியில வந்து பார்க்கிறோம். ஜஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு நாட் த வே அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கிரிமினலைசிங் அடாலசென்ட் செக்ஸ் வில் அண்டர்மைன் த எய்ம் ஆஃப் போக்சோ ஆக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ போக்சோ சட்டம் இத பத்தி நமக்கு தெரியும். புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்சுவல் அஃபென்சஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2012ஆம் ஆண்டு நமக்கு இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். இந்த சட்டத்துக்கு கீழ 18 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய நபர்களுக்கு செக்சுவல் அபியூஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அந்த செக்சுவல் அபியூஸ் பண்ண அந்த நபர வந்து சிறையில அடைக்கிறதுக்கான ஸ்ட்ரிஞ்சன்ட் புரோவிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. போக்சோ சட்டத்துக்கு கீழ 18 வயசுக்கு கீழ இருக்கவங்கள செக்சுவலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம் அப்படின்னா. அதே மாரி பாரதிய நியாய சன்ஹிதா ஓகேங்களா? முன்னாடி ஐபிசின்னு சொல்லுவோம். இப்ப பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு சொல்றோம். அதனுடைய செக்ஷன் 63ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 18 வயசுக்கு கீழ இருக்கக்கூடியவங்கள ரேப் பண்றது, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கான புரோவிஷன்ஸ், பனிஷ்மென்ட்ஸ் என்ன அப்படின்றத சொல்றது தான் பாரதிய நியாய சங்கீதாவோட செக்ஷன் 63. ஆனா, இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நெகட்டிவா ஒரு சில பேர வந்து இம்பாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மாடர்ன் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, 16 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கவங்கள பொதுவாவே 15 டூ 18 என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அடாலசென்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடாலசென்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வயசுல தான் என்ன ஆகும்னா, நமக்கு அந்த செக்சுவல் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வயசுல இருக்கக்கூடிய நெறையா அடாலசென்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கன்சென்சுவல் செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஓகேவா? கன்சென்சுவலா ஓகேவா? போத் பாய் அண்ட் கேர்ள் ஒரு கன்சென்ஸோட இந்த இடத்துல வந்து செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஒப்புதலோட செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்காங்க. ஆனா நெறைய நேரங்கள்ல போக்சோ கேஸஸ் பதிவாகுறது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பாய் மேல என்ன ஆகுதுன்னா, கிரிமினல் குற்றம் வந்து பதிவு செய்யப்படுது. ஓகேங்களா? ஏன்னா போக்சோ சட்டத்துக்கு கீழ 18 வயசுக்கு கீழ இருக்கவங்களோட செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னா, அத வந்து அபியூஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி, அவங்கள வந்து என்ன பண்ணலாம்? சிறையில அடைக்க முடியும். இந்த இடத்துல அந்த அந்த பொண்ணோட ஒப்புதல் இருந்தாலுமே என்ன ஆகுது? இந்த பையன வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல விமனோட ஒப்புதல் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ப போக்சோ சட்டத்துக்கு கீழ அ அத நம்ப யோசிக்கிறது கிடையாது. டைரக்ட்டாவே என்ன ஆகுது? இந்த மாதிரி ஒரு குற்றம் இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னாலே, டைரக்ட்டா என்ன பண்ணிடுறாங்கன்னா, கிரைம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல இது வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன்ஸ வந்து இந்தியாவுல ஏற்படுத்துச்சு. நிபுன் சக்சேனா அப்படிங்கிறவங்க இது தொடர்பா வந்து ஒரு வழக்கு வந்து போட்டிருந்தாங்க. அந்த வழக்குல அமிக்கஸ் கியூரியே அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அமிக்கஸ் கியூரியானா ஒரு நடுவர் மாதிரி. சரிங்களா? யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் அவர்கள வந்து நியமனம் செஞ்சிருந்தாங்க. ஸோ இந்திரா ஜெய்சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுல ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஏஜ் ஆஃப் கன்சென்ட்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. போக்சோ அப்படிங்கிறத பத்தி எழுதுறப்ப, கண்டிப்பா இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட்ங்கிற ஒரு பாயிண்ட்ட நம்ம குடுத்திருக்கணும். சரியா? ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படின்னா, அ ஒரு செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடுறதுக்கு ஒரு பையனும், ஒரு பொண்ணும் செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடுறதுக்கு ஒப்புதல் தரக்கூடிய வயது. ஏஜ் ஆஃப் கன்சென்ட்ன்னா அதுதான். ஓகேங்களா? ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கிறது இந்தியால இப்ப பார்த்தீங்கன்னா 18ஆ இருக்கு. ஓகேவா? அதனால தான் 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க கன்சென்சுவலா ஒரு செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அத குற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரியா? ஏன்னா இந்தியாவுல போக்சோ சட்டத்தின்படி ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கிறது 18ஆ இருக்கு. சரியா? சோ இந்திரா ஜெய்சிங் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கிறத 16ஆ கொண்டு வரணும். கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கு. 18 வயசுக்கு உட்பட்டவங்களுமே நெறைய பேர் கன்சென்சுவல் செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அப்படிங்கிறப்ப, அந்த ஒரு விஷயத்த நம்ம கம்மி பண்ணலாம் அப்படி சொல்றாங்க. வெளிநாடுகளோட எக்ஸாம்பிள்ஸுமே நமக்கு இருக்கு. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த டெவலப்டு கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, 16 அப்படிங்கிறது தான் ஏஜ் ஆஃப் கன்சென்ட்டா இருக்கு. இன்னும் பார்த்தோம்னா, நமக்கு பிலிப்பைன்ஸ், நைஜீரியா போன்ற நாடுகள்ல 12 வயசு தான் வந்து ஏஜ் ஆஃப் கன்சென்ட். இந்தியாவுல தான் பார்த்தீங்கன்னா, ஹை ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கிறது இருக்கு. 18ஆ இருக்கு. அதுவுமே போக்சோ சட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி, போக்சோ சட்டம் வரதுக்கு முன்னாடி இந்தியாவுல ஏஜ் ஆஃப் கன்சென்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னா, 16 தான் இருந்துச்சு. போக்சோ சட்டம் தான் அது 18ஆ மாத்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, போக்சோ சட்டத்துக்கு கீழ நெறைய கிரிமினல் குற்றங்கள் பதிவாகுது. ஆனா, அந்த கேஸ் வந்து கோர்ட்‌டுக்கு வரப்ப என்ன ஆகுது? அந்த கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்பா தான் இருந்துச்சு அப்படிங்கிறது கோர்ட்‌ல எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இருந்தாலுமே கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே போக்சோ சட்டத்தின்படி அந்த இடத்துல அந்த பையன குற்றவாளியாக தான் சொல்லியாகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா சட்டம் அப்படிதான் சொல்லுது. சரிங்களா? நம்ம ரீசென்ட்டா ஒரு படம் கூட பார்த்திருப்போம். கோர்ட் வெர்சஸ் நோபடி ஸ்டேட் வெர்சஸ் நோபடி அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்திலயுமே இதே ஒரு கான்செப்ட்ட தான் எடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா? சோ இது இது வந்து ஒரு சொல்யூஷனா இருக்கு. ஓகேங்களா? இப்ப 16லிருந்து 18 வயசுல இருக்கக்கூடியவங்க அந்த கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, அவங்கள காப்பாத்துறதுக்காக ஒரு சொல்யூஷனா ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கிறத கம்மி பண்ணலாம். வேற என்ன சொல்யூஷன்ஸ்லாம் வந்து இந்தியாவுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட லா கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட்ட வந்து குடுத்திருப்பாங்க. என்னன்னா, ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கிறத குறைக்க வேணாம். அந்த மாதிரியான வழக்குகள்ல உச்சநீதிமன்றமோ, உயர்நீதிமன்றமோ அவங்க அந்த டிஸ்கிரிஷன வந்து பயன்படுத்திக்கட்டும். அது கோர்ட்டு கேஸ் வாதாடுறப்ப, என்ன மாதிரியான ஒரு மனநிலையில 2 பேருமே வந்து அந்த செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அது வந்து எக்ஸ்ப்ளாயிட்டேட்டிவா இருந்துச்சா? அந்த மாரியான விஷயங்கள கோர்ட்ல விசாரிச்சு, அதன் அடிப்படையில என்ன பண்ணலாம் அப்டின்னா, அந்த வழக்குகள்ல நம்ப அ தண்டனை வழங்காம விட்டுறலாம் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் வேற என்ன சஜஷன்ஸ்லாம் இருக்கு அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜயலட்சுமி வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பதிவாயிருக்கும். அந்த வழக்குல மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த அடலசன்ட் கேர்லா இருக்காங்க அப்டின்னா, அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறப்ப, இவங்கள விட 5 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்கள ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப் ஷுட் நாட் பி மோர் தேன் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா 5 வயசுக்கு மேல போறாங்க அப்படின்னா, அவங்கள ஏமாத்தி கூட இவங்கள ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வர வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது கோர்ட்டோட ஒரு ஸ்டாண்ட் சரிங்களா? அப்ப இந்த கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ப டீகிரிமினலைஸ் பண்ணிட்டு, அ 5 வயசுக்கு மேல இருக்காரு அந்த பார்ட்னர் வந்து 5 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படிங்கிறப்ப மட்டுமே அத கிரிமினலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன்ஸுமே இருக்கு. ஓகேவா? சோ, அப்ப இந்த விஷயத்துலருந்து நம்ம நெறைய விஷயங்கள புரிஞ்சுக்கிறோம். ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ரிலேட்டடா என்ன டிஸ்கஷன்ஸ்லாம் இந்தியால இருக்கு? என்ன சொல்யூஷன்ஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க? அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? சோ, இத நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல போக்சோ ரிலேட்டடா கேட்கிறப்ப, லிமிட்டேஷன்ஸ்ல தான் இத நம்ம எழுத முடியும். சரியா? சோ, இன்னைக்கு 2 முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.